இயற்கைக்கு நன்றி கூறும் பொங்கல் திருநாளும் இதயங்களுக்கு விருந்தளிக்கும் சினிமா திருவிழாவும் தமிழர்களின் பிரிக்க முடியாத அடையாளங்கள். தமிழகத்தில் அறுவடை திருநாள் கொண்டாடும் அதே வேளையில் திரையரங்குகளில் புதிய படங்கள் வெளியாகி ரசிகர்களின் மனங்களை அறுவடை செய்கின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் படங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழர் வாழ்க்கையில் பொங்கல் ஒரு முக்கியமான திருவிழா. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் சமூகத்தில் இயற்கைக்கு நன்றி கூறும் நாளாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் திரைப்படம் என்பது தமிழர்களின் உணர்வுகளோடு பின்னி பிணைந்த ஒரு கலவையாக வளர்ந்து வந்துள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது கிராமப்புறங்களில் பொதுவாக வீட்டில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்துவிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை டிவிலோ அல்லது நேரிலோ பார்த்து மகிழ்வது வழக்கம். ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கும் மக்கள் தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் என எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் முதலில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும் தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களின் படங்களை பார்த்தால்தான் அவர்களுக்கு அன்றைய நாள் நிறைவாக இருக்கும் என்றே சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக ரிலீஸ் ஆகும் படங்களை எதிர்பார்த்து பலரும் காத்திருந்தனர். அதற்கு காரணம் விஜயின் ஜனநாயகன் திரைப்படமும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படமும் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டதுதான். நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் அமைந்துள்ள நிலையில் அப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. எதிர்பாராத விதமாக சென்சார் பிரச்சனையால் திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி போனது. இருப்பினும் எப்போது இப்படம் வெளியானாலும் அன்று எங்களுக்கு கொண்டாட்டம்தான் என்று விஜய் ரசிகர்களும் சினிமா பிரியர்களும் விஜய்க்கு பேரவல் கொடுக்க காத்திருக்கின்றனர். இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் நடிப்பில் பராசக்தி திரைப்படம் 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று அரசியல் படம் விமர்சகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. குறிப்பாக சிவகார்த்திகேயனின் முதிர்ச்சியான நடிப்பு பலராலும் பாராட்டப்படுகிறது. படம் வெளியாகி முதல் 2 நாட்களில் உலகளவில் 50 கோடி ரூபாயை தாண்டியும் வசூல் செய்துள்ளது. நலன் குமாரசாமி இயக்கத்தில் எம்ஜிஆர் ரசிகராக நடிகர் கார்த்தி நடித்துள்ள ஆக்ஷன் காமெடி திரைப்படம் வா வாத்தியார். இப்படம் பொங்கலுக்கு முதல் நாள் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. குடும்ப ரசிகர்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் இந்த படம் பொங்கலுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இப்படம் பொங்கல் ரேஸில் இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 15ஆம் தேதி ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படமும், நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் ஜீவா ஒரு வலுவான கதையோடு களமிறங்குகிறார். இந்த படம் ஒரு அரசியல் நையாண்டி அல்லது சமூக அக்கறை கொண்ட படமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி போனதால் இப்படம் முன்னதாக வெளியாகி பொங்கல் ரேஸில் சேர்ந்துள்ளது. இதனால் சினிமா பிரியர்களுக்கு இந்த பொங்கல் விருந்தாக அமைந்துள்ளது என்றே கூறலாம். இப்படி வரிசையாக அடுத்தடுத்த படங்கள் பொங்கல் விருந்தாக வெளியாகும் நிலையில் எந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தராஜுடன் பிரேம்குமார் மோகன்.